அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா வல்லவர் நல்லவர் அன்புள்ளவர் இறக்கத்தின் தேவ மேலுகளின் ராஜாவே இன்றும் இருப்பவரையும் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மையப்படுத்துகிற தகப்பனே. இந்த நாளை குறித்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை அதிகாலையில் உண்மை துதிக்கவும் உண்மை ஆராதிக்கவும் இந்த ஞானத்தை கொடுத்திரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டறிவான்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. அப்பா உண்மை நாங்கள் தேடி கண்டறிந்து உம்மிடத்தில் நாங்கள் அநேக விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தகப்பனே. நீங்கள் எப்பேற்பட்டவர், எதற்காக நீங்கள் எங்களை அழைத்தீர், எங்களை அழைத்தோடைய காரணம் என்னன்றதை நாங்கள் உணர வேண்டும் தகப்பனே. அப்பா மோசையை நீங்கள் அழைத்தீங்க, பெரிய தீர்க்கதரிசியாக நீங்கள் மாற்றினீங்க. அநேக மக்களுக்கு உணவுகளையும் உடல் சுகத்தையும் நீங்கள் கொடுக்குற ஞானத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்கப்பா. அநேக மக்களை வழி நடத்துகிற விவேகத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்க தகப்பனே. தாவீதை நீங்கள் அழைத்தீங்க, தாவீதை ஒரு ராஜாவாக நீங்கள் மாற்றினீங்க அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் உணர வேண்டிய விஷயங்கள் இருக்கு தகப்பனே. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்றும் மாறாதவர், அவர் பரிசுத்தமானவர், அவர்கிட்ட நீதி இருக்குது, உண்மை இருக்குது, சத்தியம் இருக்குது. அதை நாங்கள் உணர்ந்து அனைதினமும் உம்முடைய வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து உம்முடைய வழியில் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறது போல எல்லா விஷயத்திலும் நாங்களும் பரிசுத்தராக மாற வேண்டும் என்றது உம்முடைய சித்தமாக இருக்கு தகப்பனே. தோ 1 தீமோத்தேயுல சொல்கிறது போல இந்த கட்டுக்கதைகளுக்கு நீங்கள் விலகி தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடங்கள், அது உங்களை நித்திய ஜீவன் கொண்டு போகுன்றதை நாங்கள் கேட்டோம் தகப்பனே. அப்பா இந்த உலகத்தின் பேச்சுகள், இந்த உலகத்தின் பழக்கங்கள் நாங்கள் விட்டு வெளியே வரத்துக்கு உடைய ஆவியை கொடுங்க தகப்பனே. நிலத்தில் விழுந்த கனிகள் 30, 60, 100 கனியாக கொடுக்கின்றதை நாங்கள் பார்த்தோம் சாமி. எங்களை ஒரு நல்ல நிலத்தில் நீங்கள் விளை வச்சிருக்கிறீங்க. அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு கனி கொடுக்கும் மக்களாக நாங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், சுமை சுமந்து சுதந்திருப்பவர்களே, நான் உங்களுக்கு இளைப்பாற்று தருவேன். ஏன்னா என்னுடைய சுகம், என்னுடைய நுகம் எலுவாகவும் மெல்லுவாக இருக்கும்ன்றதை நாங்கள் கேட்டோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துடைய அடிச்சவரில் நாங்கள் நடந்து வரும்போது எங்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரம் இருக்குது, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறத நாங்கள் கேட்டோமப்பா. உங்களுடைய வார்த்தைகளையும் வசனத்தையும் உங்களுடைய சத்தியத்தையும் எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் புதுப்பித்து எங்களை நீங்கள் மாற்றி கொண்டிருக்கிற விஷயத்துக்காக கூட அனுக்கூடிய சோத்தம் சாமி. நன்றி ஆண்டவரே. அன்று இன்று என்று மாறாத என் தகப்பனே உமக்கு சோத்தம் தகப்பனே. அப்பா உங்களுடைய அன்பு பெருசு, உங்களுடைய கிருபை பெருசு, உங்களுடைய சமாதானம் பெருசு, உங்களுடைய சத்தியம் பெருசு தகப்பனே. ஒன்றுக்கும் வலுவாத எங்களை நீங்கள் அழைத்திருக்கிறீங்க அப்பா. எங்களிடத்தில் உண்மை இல்லை அப்பா, ஆனால் நீங்கள் உண்மை உள்ளவர். எங்களை தேடி வந்தீங்க. எங்களிடத்தில் சத்தியம் இல்லை சாமி, ஆனால் நீங்கள் சத்தியம் உள்ளவர். உங்களுடைய சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. ஒரு அழுக்கான கந்தையாக இருந்தோம் நாங்கள், எங்களை நீங்கள் மாற்றினீங்க சாமி. நன்றி ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோத்தம் தகப்பனே. அநேக மக்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரும் தீர்க்கதரிசிகளாக மாறுறதுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை நீங்கள் உண்டாக்குங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய இதயத்தில் உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க. ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்கிறதுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க. நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து நிறுத்துங்க. நாங்கள் ஜெபித்ததும் ஜெபிக்க மறந்ததை உன் கரங்கள் ஒப்புகிறோம். இந்த ஜெபங்களை ஏற்று ஆசீர்வித்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகரும் முடிக்குமாறும் இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, எங்கள் நடந்த நன்மை எங்களுக்கு இன்றும் எங்கள் தீமை செய்தவர்களை நாங்கள் பிறப்பது போல எங்கள் பாவம் தடுத்தோம்.
உங்கள் சோதனை தீமைக்கு ரட்சிக்கும். ஆமென். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் எல்லோருக்கூடும் இருப்பதாக. ஆமென்.